ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். இந்த பதிவின் மூலமாக ஷீரடியிலிருந்து சாய் உங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்க போகிறாரு. அந்த வாக்குறுதி என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில முக்கியமான விஷயங்களை நான் முன்கூட்டியே சொல்லிடுறேன். நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம இந்த மாதம் ஆத்மார்த்தமாக நம்ம பயணத்தை, ஒரு யாத்திரையை மேற்கொள்ள போகிறோம். தமிழ் வருட பிறப்பு அன்று நம்ம காசியில் அந்த கங்கா ஸ்நானம் செய்து முடித்ததுக்கப்புறமாக நம்ம கங்கா ஆரத்தி பார்க்க போகிறோம். காசி விஸ்வநாதர் தரிசனம். அது மட்டும் இல்லாமல் காசியிலேருந்து ருத்ராட்ச மாலைகள், ஜெப மாலைகள் மற்றும் காமதேனு சிலை இது எல்லாம் வாங்க போகிறோம். அது எல்லாத்தை விட மிகவும் முக்கியமான காலபைரவர் கோவிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு அந்த கயிறும், கருப்பு கலர் கயிறும் வாங்க போகிறோம் நம்ம சாய் குடும்பத்திற்காக. அடுத்ததாக அங்கேருந்து நேரடியாக தரைமட்டத்திலிருந்து 3700 அடி உயரம், 3700 மீட்டர் 3700 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள இமயமலையில் உச்சியில் அமைந்துள்ள கிட்டத்தட்ட 12,000 அடி உயரத்தில் அமைந்துள்ள முக்திநாத் கோவிலுக்கு போக போகிறோம். அங்கே போயிட்டு 108 திவ்ய தீர்த்தங்கள் நம்ம கொண்டுட்டு வர போகிறோம். 108 திவ்ய தீர்த்தத்தையும் நம்ம கொண்டுட்டு வர போகிறோம். கூடவே சாலகிராம கல்லும் நம்ம சாய் குடும்பத்துக்காக வாங்கிட்டு வர போகிறோம். இது எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு நம்ம நம்பிக்கையோடு இந்த வேலையை ஆரம்பித்து முடித்ததுக்கு அப்புறமா நம்ம நேராக எங்கே போக போகிறோம்? ஷீரடிக்கு போக போகிறோம். எதற்காக இது எல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பயணத்தில் நீங்கள் எல்லோரும் ஆத்மார்த்தமாக பங்கு கொள்ளணும். அங்கே நடக்கிற நிகழ்ச்சிகளை நீங்கள் ஆத்மார்த்தமாக என் கூட பயணம் செய்து அந்த ஒரு அனுகிரகம் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சாய் குடும்பத்தில் எல்லோரும் எப்பொழுதும் ஒத்துமையாக இருந்து இந்த பயணத்தை மேற்கொள்ளணும். இதுக்கு முன்னாடி இந்த ஆத்மார்த்தமான யாத்திரையில் நிறைய நண்பர்கள் கலந்துக்கிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி இந்த முறை பயணத்துலேயும் நீங்கள் ஆத்மார்த்தமாக கலந்துக்கோங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். சரி, வாங்க இப்போ நம்ம குரு தருகிற அந்த வாக்குறுதி என்னங்கிறது கேட்கலாம். குருவிற்கு சேவை செய்து கொண்டிருக்கிற உங்களோட வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லது நடக்கும். குருவிற்கு சேவையா? நான் அப்படி எதுவும் அவருக்கு சேவை செய்யலையே, நான் பிரார்த்தனை மட்டும் தானே பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் உங்கள் மனதில் ஒரு திடமான நம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நீங்கள் அவருக்கு செய்கிற மிகப்பெரிய ஒரு சேவை. தவறாமல் பூஜை செய்கிறீங்கள, தவறாமல்னா உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் நீங்கள் பூஜை செய்கிறீங்க பாருங்கள், அதுதான் சேவை. பூஜைனா பெரிய அளவு கிடையாது. ஒரு விளக்கு, பாபாவை பொறுத்த வரைக்கும் சின்னதாக ஒரு விளக்கு ஏற்றி வச்சிங்கனாலுமே அது போதும். அதுவே மிகப்பெரிய ஒரு பூஜைக்கு சமந்தான். அதை காட்டிலும் நீங்கள் இந்த யாகம் வளர்க்குறது, அப்புறம் விசேஷமான பூஜை செய்வது, அபிஷேகம் செய்வது, இது எல்லாத்தை விட இறைவனோட நாமத்தை, அதாவது சாயோட நாமத்தை ஜெபிப்பது மிகவும் பலன் கொடுக்கும். அதை எப்பொழுதும் மனதில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கே தெரியாமல் தினந்தோறும் நீங்கள் நேரம் கிடைக்கும்போது எல்லாம் சாய்க்கு சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அதனால் உங்களோட வாழ்க்கையில் நிச்சயமாக சாய் நல்லது செய்வார். இதை மனப்பூர்வமாக நம்புங்க. ஏன்னா சாயை நம்புகிற நீங்கள் என்றைக்குமே பாசிட்டிவாக தான் திங்க் பண்ணணும். திடமான நம்பிக்கை தான் நீங்கள் சாய்க்கு செய்கிற மிகப்பெரிய சேவை. நீங்கள் சும்மா வெளி வார்த்தையில் மட்டும் நம்பிக்கைங்கிறத உச்சரிக்காமல் மனதுக்குள்ளேயும் ஏற்றுக்கணும், வெளியையும் வெளிப்படுத்தணும். உங்களோட எண்ணங்கள்லையும் பிரதிபலிக்கணும், செயல்கள்லையும் அதை நடைமுறைப்படுத்துறீங்க அப்படின்னா நிச்சயமாக சாய் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாக்குறுதியை கொடுப்பாரு. என்னென்னா, நீங்கள் நினைக்கிறத நிச்சயமாக நடத்தி வைப்பேன் அப்படிங்கிற அந்த வாக்குறுதி தான். நீங்கள் என்ன அவர்கிட்ட கேட்குறீங்களோ அதை உங்களுக்கு செய்து கொடுப்பார். இது சத்தியம், இது சத்தியம், இது சத்தியம். இதனால் இந்த அளவுக்கு நான் சொல்கிறேங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா இது சாய் கூறிய வார்த்தைகள். எவன் ஒருவன் என்னை முழுமையாக நம்புகிறானோ அவனுக்கு அனைத்து செல்வ வளங்களும் கிடைக்கும். இது சாய் கூறிய அற்புதமான ஒரு சத்தியம், ஒரு வாக்கு, தெய்வ வாக்கு. இது அவரோட வாக்கு என்றைக்குமே பொய்யாகாது. நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். மரண படுக்கையில் இருந்தவங்களை கூட மீட்டு கொண்டுட்டு வந்திருக்காரு. நடக்க முடியாதவங்கள நடக்க வைத்திருக்காரு.
பேச முடியாதவங்கள பேச வச்சிருக்காரு. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்கள 4 பேருக்கு உதவி செய்கிற நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காரு. கோபுரத்தின் உச்சியில் உட்கார வைத்திருக்காரு. குடிசையில் இருந்தவனை தூக்கி கோபுரத்தோட உச்சியில் கூட உட்கார வைப்பார் நம்மளோட சாய். ஒரு நொடி பொழுதில் அண்ட சராசரங்களை மாற்றும் வல்லமை மிக்க சாயி உங்களோட பூர்வ ஜென்ம கர்மாக்களை ஒழித்து கட்டி உங்களோட கெட்ட பாவ செயல்கள்லேருந்து உங்களை மீட்டு கொண்டுட்டு வருவார். நீங்கள் செய்த அந்த கெட்ட விஷயங்கள் உங்களுக்கே தெரியாமல் போன ஜென்மத்தில் நீங்கள் செய்த அந்த பாவ வினைகள்லேருந்து உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து அதிலிருந்து விடுபடுவதற்கான அந்த பரிகாரத்தை உங்களுக்கே தெரியாமல் உங்களை செய்ய வைப்பார். நல்ல காரியங்களை செய்ய வைப்பார். உங்கள் கைகளால் நல்ல காரியத்தை செய்வீங்க. அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். நல்ல எண்ணங்கள் மூலமாக கூட அந்த ஒரு நிகழ்வு நடக்கலாம். நல்ல காரியம்னா உடனே 4 பேருக்கு சாப்பாடு போடுறது, பணம் காசு செலவு பண்ணுறதுன்னு யோசிக்காதீங்க. ஏன்னா எல்லாராலையும் எல்லாமும் செய்ய முடியாது. அதனால் நம்மக்கிட்ட காசு இல்லையே, நம்ம எப்படி 4 பேருக்கு உதவி செய்வோம்னு நினைக்காதீங்க. 4 பேருக்காக நீங்கள் பிரார்த்தனை பண்ணலாம். இல்லை உங்களால் குறைஞ்சது ஒருத்தருக்கு சாய் சச்சரித்த புத்தகம் வாங்கி கொடுக்கலாம். இல்லைனா ஒருத்தரை நீங்கள் கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகலாம். ஏன்னா இதை விட சிறந்தது என்ன இருக்க போகுது? நல்லா நினச்சி பாருங்கள். சாய்கிட்ட போனாலே எல்லாமே கிடச்சிடும். நீங்கள் ஒரு வேளை உணவு வாங்கி தரதை காட்டிலும் மிகவும் சிறந்தது ஒரு நபருக்கு நீங்கள் சாயை அறிமுகப்படுத்தி வைப்பது மிகவும் உத்தமமானது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கே புரிய வரும். ஏன்னா நம்ம எத்தனை பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்போம்? 1 கோடி பேருக்கு, 1 லட்சம் பேருக்கு எவ்வளோ முடியும்? எவ்வளோ பெரிய பணக்காரங்களாக தானே அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குல்ல. ஆனால் ஒருத்தனை கொண்டுட்டு போயிட்டு சாய்கிட்ட விட்டுட்டோம் அப்படின்னா அவனுக்கு பரிபூர்ணமாக அவனுக்கு மட்டும் கிடையாது, அவங்களோட வருங்கால சந்ததிகளுக்கும் நீங்கள் நல்லது செஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. 7 தலைமுறையினருக்கு கூடிய நன்மையை நீங்கள் பெற்றுக் கொடுக்குறீங்க. இந்த மாதிரிலாம் கூட ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து உங்களோட பாவ கர்மாக்களிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு வாய்ப்பை கொடுப்பாரு. அற்புதமான ஒரு குரு. கடவுளோட அருள் கிடைக்கிறேன்னா குருவோட பாதை ரொம்ப முக்கியம். குரு முக்கியம். குரு இல்லாமல் கடவுளை அடைய முடியாது. குரு காட்டுகின்ற பாதையில் பயணம் செய்தால் மட்டும்தான் நம்ம கடவுளை அடைய முடியும். அதுவும் நம்மளோட குரு அண்ட சராசரங்களுக்கு அப்பாற்பட்ட மும்மூர்த்திகளின் அவதாரமான தத்தாத்திரேயர் பரம்பரையின் வழியாக தோன்றிய ஸ்ரீ ஷிரடி சாய்நாதர் அவர்கள். அண்ட சராசரங்களுக்கு அப்பாற்பட்டவர் நம்ம சாய்பாபா. எல்லா மதத்தினருக்கும் அனைத்து வகையான சமூகத்தினருக்கும் பொதுவான ஒரு கடவுள். இந்த கலியுகத்தில் தோன்றி மக்களை நல்வழிப்படுத்துவதற்காகவே எடுக்கப்பட்ட ஒரு அவதாரம் அவர். சரியான பாதையில் போய் அவர்கிட்ட அடைஞ்சிருக்கோம். இதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம். ஒன்று பூர்வ ஜென்மத்தில் நம்ம செய்த நல்ல செயல்களாக இருக்கலாம். இல்லைனா நம்மளோட முன்னோர்கள் சாய்பாவோட பக்தர்களாக கூட இருந்திருக்கலாம். ஏதோ ஒரு காரணமாக ஏதோ ஒரு புண்ணியம். ஏன்னா இல்லைன்னா இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்காது. இது எல்லாத்தையும் முழுவதுமாக நம்புங்க. நம்பிக்கை, அந்த திடமான நம்பிக்கை தான் சாய்க்கு நீங்கள் செய்கிற சேவை. இந்த சேவையின் பயனாக ஸ்ரீ சாயி உங்களுக்கு நிச்சயமாக அருள்மலை பொழிவார். நீங்கள் அனுபவித்துட்ருக்க அந்த கஷ்டத்துலேருந்து மீட்டு கொண்டுட்டு வருவார். உங்களோட சாய்க்கு உங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்குமோ அந்த டைமில் சின்னதாக ஒரு தீபத்தை ஏற்றி வைங்க. உங்களால் முடிஞ்சால் கொஞ்சம் பூ வாங்கி வைங்க. கற்கண்டு வைத்து சாமி கும்பிடுங்க. ரொம்ப எளிமையான முறையில் சாமி கும்பிட்டிங்கன்னா கூட போதும். ஆனால் திடமான பக்தி இருக்கணும். எளிமையான முறையில் அவருக்கு பூஜை செய்தீங்கன்னா கூட பரவாயில்ல. ஆனால் திடமான பக்தி இருந்துச்சு அப்படின்னா சாயியோட அருள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். இதில் மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. திடமான நம்பிக்கையிலிருந்து கொஞ்சம் கூட தளர்ந்து போயிடாதீங்க. சாயை நம்புங்க, எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இப்போ அனுபவித்து கொண்டிருக்கும் அனைத்து கஷ்டங்களும் எல்லாமே சீக்கிரமாக சரியாக போகுது. நம்பிக்கையோட ஒரு 2 நிமிஷம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்களுக்காகவும் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் இந்த நிமிஷம் நீங்கள் எதுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அந்த பிரார்த்தனை
நிச்சயமாக நிறைவேறும். நம்பிக்கையோடு இருங்க. நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.